ஹாய் ஹலோ மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, எறா தொக்கு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து நம்ம ஒரு எறா தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. அடுத்து வந்து ஆயில் ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே இப்போ இவ்வளோ வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ அந்த வெங்காயம் வதங்குறதுக்கும் நம்ம இறாலுக்கும் சேர்த்தே உப்பு போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக வீட்டு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறோம். 2. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பவுடரையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அதை வதக்கி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி நம்ம போட்ட எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1.5 கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணோம். 1/2 கிலோ தான் வந்திருக்கு. இப்போ இந்த இறாலை வந்து போட்டுருவோம். இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுவோம். இறாலை போட்டு ரொம்ப கிண்டிடக்கூடாது. இப்படி சாஃப்டாக அப்படி அடியிலேருந்து எடுத்து இப்படி கிண்டி விடணும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இதிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியில் விடும். அதனால் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தொக்கு மாதிரி வரணுன்னா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இதுவே உங்களுக்கு கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டோம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம இறாலை வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இறாலில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். அடியில் இதை பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனால் அடியில் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் 1/2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க, அப்படின்னா தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து காலையில் தோசைக்கு பண்ணுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுங்கிறனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து மிக்ஸி இஞ்சி பூண்டு அரைச்சதில் அந்த தண்ணி இருக்குது, அதுவே 1/2 கிளாஸ் வரும். அந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன்.
பக்கம் நல்லா எல்லாம் கிண்டி ஒன்று போல் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இறாலுக்கு தேவையான அளவு ஒரு 2 சில்லு தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 3 வெங்காயம் போட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடு இறால் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ சேர்த்து இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இறால் பாருங்கள் 2 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் மிதந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எறா தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தோசையோட, இட்லியோட, சப்பாத்தி, ரைஸும் இந்த தொக்குமே போதும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எல்லோரும் சொல்லுங்கள்.